ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோட 15 மினிட்ஸ் கேண்டில், சரிங்களா? நம்ம எக்ஸாக்டாக அனலைஸ் பண்ணது, அதாவது அனலைசிஸ் வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணியிருந்த மாதிரி இங்கே பாருங்க, ஒரு லோ, ஒரு ஹை, எகெயின் லோ வந்து இப்போ ஹையில் நிற்குது. இன்னைக்கு ஓப்பன் ஆனது கேப் அப்பில் கொடுத்து பாருங்க, கண்டினியூவாக அப் ட்ரெண்டில் மூவ் ஆகிட்டு இருக்கு, சரிங்களா? ஸோ எக்ஸாக்டாக ப்ராஃபிட் பண்ண நண்பர்கள் எனக்கு வந்து கமெண்ட்டை சொல்லுங்கள். பேங்க் நிஃப்டியும் ஆல்மோஸ்ட் நம்ம அனலைஸ் பண்ணதில் தான் இருக்குது. அதை அனலைஸ் பண்ணுறப்ப நம்ம அதில் பார்த்துடலாம், சரிங்களா? ஸோ ஃபர்தராக இப்போ நம்ம நாளைக்கு எப்படி அனலைஸ் பண்ணலாம், நாளைக்கு இந்த ட்ரெண்டை எப்படி ஃபாலோ பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம். நான் வந்து டே கேண்டிலுக்கு போயிடுறேன். ஸோ இப்போ நீங்கள் டே கேண்டில் வைஸ் பார்க்குற என்ன மாதிரியான மொமெண்டம் நடந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் பாருங்களேன். ஆக்சுவலாக வந்து இந்த லெவல் நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் லைன் மார்க் பண்ணியிருந்தோம், சரிங்களா? அதாவது 19,330 இந்த ரீஜனு, சரியா? இன்னைக்கு ஓப்பன் ஆன லெவல்ல இருந்தே மார்க் சின்ன ஒரு கரெக்ஷன் மட்டும் கொடுத்துட்டு நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்மேஷன் கொடுத்துருக்கு, சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்னும் அடுத்த லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 19,475 இந்த ரீஜன் தான் வந்து நெக்ஸ்ட் ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். இப்போ நம்ம இந்த டேலையே வந்து ஒரு பிவோட் அப்ளை பண்ணி பார்க்கலாம். பிவோட்டோட கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற பிவோட் பாயிண்ட் பிரேக் அவுட் ஆகி மேலே கில் மூவ் ஆயிருக்கு, சரிங்களா? ஸோ பிவோட் படி பார்த்தாலும் நெக்ஸ்ட் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 19,675 தான் நமக்கு வந்து R1 லெவல் காட்டுது. ஸோ இந்த 19,670 இந்த லெவல் ரீச் பண்ணுறதுக்கு இன்பிட்வீன்ல இருக்கிற ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த 19,485 ரீஜன், சரிங்களா? அப்போ வந்து 19,500 நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ 19,500க்கு மேலே ஸ்ட்ராங்காக மூவ் ஆச்சுன்னா நம்ம வந்து இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டாக கன்சிடர் பண்ணி அடுத்து ரெசிஸ்டன்ஸாக 19,670 இந்த ரீஜன் வரைக்கும் ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம ஆஸ் யூஷுவல் எப்பவும் ஃபாலோ பண்ணுற மாதிரி இன்னைய டேவோட ஹை லோவை மார்க் பண்ணிக்கலாம். அதை வச்சு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இன்னைய டேவோட ஹையை மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இன்னைய டேவோட லோவை நான் மார்க் பண்ணிக்கிறேன், சரிங்களா? இந்த பாயிண்ட்லாம் எக்ஸாக்டாக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டாக நமக்கு ஒர்க் ஆகும். அதுக்காக தான் நம்ம இது வந்து மார்க் பண்ணிக்கிறோம். நான் அதை வந்து வயலட் கலரில் கொடுத்துக்கிறேன், லைன் செலக்ட் பண்ணிக்கிறேன், சரியா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இப்போ நான் ஜஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன், ப்ரீவியஸ் டே, அதாவது நாளைய பொறுத்த வரைக்கும் இன்னைய டே ப்ரீவியஸ் டே அதோட ஹை லோவை மார்க் பண்ணியிருக்கேன், சரிங்களா? இதுக்கு அடுத்து மார்க்கெட்டோட ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் லைன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே பாருங்க, நான் இந்த கேண்டில் இருக்குல்ல, ஆகஸ்ட் 2023 24ஆம் தேதி உள்ள கேண்டிலோட ஹையை கன்சிடர் பண்ணுறேன், சரிங்களா? அடுத்த ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 19,580, சரியா? அதை நம்ம வந்து எப்பவும் டாட்டர் லைன் வைக்கிறத ரெட் கலர்லையும் டாட்டர் லைன்லையும் செலக்ட் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் நமக்கு தெரிஞ்சிருச்சு. சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா இதை நம்ம வந்து 1 ஹவர் கேண்டில் அனலைஸ் பண்ணலாமே, உங்களுக்கு வந்து இன்னும் கிளியரா புரியும். 1 ஹவர் கேண்டில் வந்து பார்க்குறப்ப இப்படி வந்து மூவ்மெண்டம் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது, சரியா? பாருங்க, 1 ஹவர் கேண்டில் பொறுத்த வரைக்கும் ஒரு லோ, ஒரு ஹை, எகெயின் லோ. இப்போ இந்த ஹை முடிஞ்சு பிரேக் அவுட் கொடுத்து ஒரு சின்ன கரெக்ஷன் மாதிரி ஒரு 2 ஹவர்ஸுக்கு கரெக்ஷன் நடந்து அடுத்து மார்க்கெட் நல்ல ஒரு புல்லிஷ் ட்ரெண்டா மூவ் ஆயிருக்கு, சரிங்களா? ஸோ இது ஃபர்தரா இதுக்கு அடுத்த லெவல் ரீச் ஆகுறதுக்கு இங்க இருந்து பிரேக் அவுட் ஆகணும். இன்னைய டேவோட ஹை, அதாவது 19,420 இந்த ரீஜன் இருக்குல்ல, இதுக்கு மேல பிரேக் அவுட் ஆச்சுன்னா 19,000 சாரி ஃப்ரெண்ட்ஸ் 19,500 இதுக்கு மேல மூவ் ஆகுறப்ப நமக்கு 19,575 வரைக்கும் ரீச் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஜென்ரலாகவே நீங்க வந்து ஒரு சேனல் பிரேக் அவுட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பாருங்க, ஒரு ஹை, லோ, எகெயின் ஹை, ஒரு லோ, இப்படி பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுத்துட்டு இப்படி ரீடெஸ்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வரும், சரிங்களா? ஸோ அப்போ அந்த கரெக்ஷனை நீங்க இங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா எகெயின் மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் போதில்ல, இந்த ட்ரெண்ட் லைன்ல அந்த லெவல் பார்த்தீங்கன்னா 19,300லையும் அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் நம்ம வரைஞ்சிருக்க ரெசிஸ்டன்ஸ் லைன் 19,330லையும் வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் ரீடெஸ்ட் கொடுத்துட்டு புல்பேக் கொடுக்குறப்ப வந்து ஒரு நல்ல மொமெண்டம் கிடைக்க வாய்ப்புண்டு, சரிங்களா? இந்த மொமெண்டம் நடக்கணும்னு அவசியம் கிடையாது, பட் நடந்தா நல்ல ஒரு புல்பேக் கிடைக்கும். அப்படி இல்லை நீங்க கேப் அப்ல ஓப்பன் ஆச்சுன்னா 19,500 தான் வந்து ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஆகும். அதுக்கு அடுத்து 19,580லேருந்து 19,600 வந்து நமக்கு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸா இருக்கும், சரிங்களா? இப்போ நம்ம வந்து இதை 15 மினிட்ஸ்ல அனலைஸ் பண்ணி பார்ப்போம், எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு. பாருங்க, இப்போ நான் 15 மினிட்ஸ் கேண்டில் வச்சுட்டேன், சரியா ஃப்ரெண்ட்ஸ்? 15 மினிட்ஸ் கேண்டில்ல என்ன மாதிரியான ட்ரெண்ட் நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இங்க பாருங்க, நம்ம ஆல்ரெடி வரைஞ்சிருக்கோம்ல, இந்த ட்ரெண்ட் லைனை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன், சரிங்களா?
இப்போ இங்க மேக்ஸிமம் டச் ஆன பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல உள்ள பிரேக் அவுட் வந்து ஒரு ஃபேக் பிரேக் அவுட் மாரி கீழ குளோஸ் ஆயிருக்கு. பட் இன்னைய டே வந்து டச்ச வச்சு எடுக்கிறப்ப நமக்கு கன்டினியூயஸ் டச் வந்து இந்த இடத்துல தான் கிடைக்குது. சரிங்களா? சரி. இப்போ மார்க்கெட்டு நாளைக்கு இந்த லெவல் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ட்ரெண்ட் லைன். அதாவது 19,400க்கு கீழ 19,400க்கு கீழ ஸ்ட்ராங்கா மூவ் ஆச்சுன்னா, அடுத்து நமக்கு வந்து ரீச் ஆக போற லெவல் பார்த்தீங்கன்னா, 19,330. அதாவது நான் சொன்னேன்ல, ஒரு சின்ன கரெக்ஷன். அது இங்க வரதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்படி இல்ல, நமக்கு கேப் அப்ல ஓப்பன் ஆச்சுன்னா, எகெயின் மார்க்கெட் வந்து 19,500 480ல இருந்து 19,500 ரீச் பண்ணிட்டு இந்த ட்ரெண்ட் லைன்ல எகெயின் சப்போர்ட் எடுக்கும். 19,450. சரிங்களா? இந்த ட்ரெண்ட் லைன் உடைச்சா கூட ஹைல போனா, நெக்ஸ்ட் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸா வந்து 19,400 ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிரும். இப்போ ரெசிஸ்டன்ஸா இருக்கிற லைன் வந்து ப்ரீவியஸா திருப்பி என்ன ஆகும்? சப்போர்ட்டா ஆக்ட் ஆக ட்ரை பண்ணும். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு புட் சைடு போனா 19,390க்கு கீழ இறங்குறப்ப 330 அதுக்கு அடுத்த ஸ்ட்ராங் சப்போர்ட் வந்து 19,300. கால் சைடு போனோம்னா 19,420க்கு மேல மூவ் ஆகுறப்ப 19,480ல இருந்து 19,450 சாரி 19,500 அதுக்கு மேல மூவ் ஆகுறப்ப நமக்கு வந்து 19,500ல இருந்து நெக்ஸ்ட் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 19,580 தான் இருக்கு. சரிங்களா? இன் பிட்வீன்ல நம்ம ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன் மார்க் பண்ணோம் அப்படின்னா, நம்மளோட கன்செஷன் படி பார்த்தீங்கன்னா, இந்த இடம் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ். 19,520 சரிங்களா? இந்த லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைனா ஆக்ட் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. பட் மினிமம் டச்சஸ் பாயிண்ட்ஸ் தான் அந்த இடத்துல இருக்கு. சரிங்களா? ஸோ ஒரு கரெக்ஷன் பிளஸ் அப் ட்ரெண்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இதுக்கு மேலேயே கண்டினியூ ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கும். சரிங்களா? நிஃப்டியை பத்தி ஒரு கிளாரிட்டியான ஐடியா கிடைச்சிச்சா? இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம்? பேங்க் நிஃப்டி சைடு போகலாம். பேங்க் நிஃப்டியில் என்ன மாதிரி மூமெண்டம் நடந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம். இப்போ பேங்க் நிஃப்டியோட 15 மினிட்ஸ் கேண்டில் வச்சிருக்கேன். பேங்க் நிஃப்டியோட 15 மினிட்ஸ் கேண்டிலே நான் என்ன நேற்று அனலிஸ்டில் சொல்லியிருந்தேன்னா, ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு நம்ம அடுத்து ஃபர்தராக உள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்க, இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நான் சப்போர்ட் லைனாக வரைஞ்சிருந்தேன். கரெக்ட்டுங்களா? ஆல்மோஸ்ட் மார்க்கெட் வந்து பாருங்க, கேப் அப்ல ஓப்பன் ஆனா கூட நம்ம வரைஞ்சிருந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இதை நான் வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் சொல்லியிருந்தேன். வீடியோ பார்க்காத நண்பர்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது கிளியரா புரிஞ்சிருக்கும். புரியுதுங்களா? இப்ப இந்த இடத்துல இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பிரேக் அவுட்டும் திருப்பி இந்த ட்ரெண்ட் லைன்ல ட்ரையாங்கிள் பேட்டர்ன்ல ரீடெஸ்ட் பண்ணிட்டு திரும்புது. இதுதான் நிஃப்டில இந்த ரீடெஸ்ட் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றேன். ஸோ இந்த புல் பேக் நல்ல பாசிட்டிவா இருக்கிற சைன்ல நெக்ஸ்ட் 43,800 வரைக்கும் மேல மார்க்கெட் ஏறதுக்கு வாய்ப்பு உண்டு. இதை நம்ம வந்து ஃபர்தரா அனலைஸ் பண்ணிட்டு இங்க வருவோம் 15 மினிட்ஸ்ல. அப்போ வந்து உங்களுக்கு கிளாரிட்டியான ஐடியா கிடைச்சிரும். ஓகே, பேங்க் நிஃப்டியோட மொமெண்டம் இப்படி இருக்க வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறதுக்கு. சரிங்களா? ஸோ நான் என்ன பண்றேன்? டே கேண்டில் வச்சிடுறேன். டே கேண்டில்ல பாருங்க, டே கேண்டில்ல நான் லாஸ்ட் வீடியோலயே சொல்லியிருந்தேன். 3 நாளாவுமே லாஸ்ட் 3 டேஸாவே வந்து நமக்கு ஒரு டோஜி டைப் ஆஃப் கேண்டில் தான் இருக்கு. எந்த மாரி கன்ஃபர்மேஷனும் கிடைக்கலன்னு. இன்னைய கேண்டிலுமே வந்து ஒரு ரெட் கேண்டில். பட் எந்த சைடு மூவ்மெண்ட்டாம்ங்கிறது வந்து இல்லாத ஒரு கிளாரிட்டி இல்லாத கேண்டில் தான் ஃபார்மேஷன் குடுத்திருக்கு நமக்கு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் டேல இதுக்கு மேல ஸ்ட்ராங்கா ஒரு கேண்டில் க்ளோஸ் வைக்கிற பட்சத்தில மட்டும் தான் நம்ம வந்து இத அடுத்த இந்த ட்ரெண்ட் லைனோட பிரேக் அவுட்ன்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த இடம் ரெசிஸ்டன்ஸ் பாருங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ரெசிஸ்டன்ஸ் இந்த லைன் ரெசிஸ்டன்ஸும் இங்க ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆச்சுன்னா திருப்பி டவுன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஓகேங்களா? ஸோ நம்ம இத ஃபர்தரா டில் டவுன் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்னா, சரி பிவோட் பாயிண்ட் ஒரு வாட்டி பார்த்துடலாமே டேல எந்த லெவல்ல இருக்கு அப்படிங்கிறத. ஸோ நார்மல் பிவோட் தான் அப்ளை பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பாருங்க பிவோட் பாயிண்ட்டுக்கு மேல தான் இப்போ மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 44,370 வரைக்கும் மார்க்கெட் ஏறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனா இது உடனே இங்க போயிடுமான்னா இல்ல. இங்க பாருங்க இதுக்கு மேல ஒரு பிரேக் அவுட்டும் ஒரு சின்ன கரெக்ஷனோ அப்படி இல்ல ஒரு சின்ன சைட்வேஸ குடுத்து கூட அப் ட்ரெண்ட் ஆகி இங்க மேல போறதுக்கு வாய்ப்பு உண்டு. இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். சப்போஸ் இது ரெசிஸ்டன்ஸ் ஆவும் இந்த இடம் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகி இந்த இடம் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆச்சுன்னா திருப்பி என்ன பண்ணலாம்? திருப்பி டவுன் ட்ரெண்டையும் கன்டினியூ பண்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ நாளைக்கு கேண்டில் எப்படி க்ளோஸ் ஆகுதுங்கிறத பேஸ் பண்ணி நம்ம ஃபர்தரா இதுக்குள்ளார எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாக்கு எடுத்துப்போம். இப்போ நாளைக்கு எப்படி இது கூட அப்ரோச் பண்றதுக்கு சரிங்களா? என்ன மாரி ட்ரெண்டுக்குள்ள இருக்கு? எப்படி நம்ம அப்ரோச் பண்ணலாங்கிறத பார்ப்போம். அதுக்கு நான் என்ன பண்றேன்? ப்ரீவியஸ் டேவோட ஹைய மார்க் பண்ணிட்டேன். அதே மாரி ப்ரீவியஸ் டேங்கிறது இன்னைய டே. இன்னைய டேவோட ஹைய மார்க் பண்ணி வயலட் கலர்ல வச்சு லைன் குடுத்துடுறேன். சரிங்களா? அதே மாரி லோவையும் வயலட் கலர்ல மார்க் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? 15 மினிட்ஸ்க்கு 1 ஹவர் கேண்டில்லயும் 15 மினிட்ஸ் கேண்டில்லயும் இந்த மூமெண்ட்டம கேப்சர் பண்ண ட்ரை பண்ணுவோம். சரிங்களா? ஆக்சுவலா வந்து இது நம்ம மந்த்லி அனலைசிஸ் வீடியோ அதாவது மந்த்லிலயும், வீக்லியும், டெய்லியும் அனலைஸ் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோல இத நம்ம கிளியரா சொல்லியிருந்தோம். அதாவது இது வந்து ஒரு
டபுள் டாப் மாரி இருக்கு. டபுள் டாப்புக்கு கரெக்ட்டா பாருங்க, நெக் லைன்ல வந்து நான் இந்த லைன் தான் நேத்தே மார்க் பண்ணியிருந்தேன். கரெக்ட்டா அந்த நெக் லைன்ல வந்து தான் மார்க்கெட் இப்ப ஹை போயிட்டு க்ளோஸ் ஆகி கன்சல்டேஷன்ல இருக்கு. சரிங்களா? எப்படி மூவ் ஆகும் அப்படின்னா, புதுசா பார்க்குற நண்பர்களுக்காக போடுறேன். ஒரு டபுள் டாப் ஃபார்மேஷன் வந்துச்சுன்னா, அந்த டபுள் டாப் பிரேக் கொடுத்து, திருப்பி இந்த லைன் இருக்கு பார்த்தீங்களா? அந்த நெக் லைன் வரைக்கும் ரீடெஸ்ட் குடுத்துட்டு, திரும்பறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். சரிங்களா? இதுக்கு மேல பிரேக் அவுட் ஆகி ஸ்ட்ராங்கா க்ளோஸ் வைக்கிற பட்சத்தில மட்டும் தான் அடுத்து ரெசிஸ்டன்ஸா இந்த லெவல மார்க் பண்ணிட்டு நம்ம ப்ளே பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ, இப்போ ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். நம்ம வீடியோ உண்மையிலேயே யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்களும் லேர்ன் பண்ணீங்கன்னா, எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அது வந்து எனக்கு இன்னும் வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேட்டா இருக்கும். சரி, நம்ம வந்து இப்போ 1 ஹவர் கேண்டிலுக்கு போலாம். ஸோ, 1 ஹவர் கேண்டில் பொறுத்தவரைக்கும், நம்ம நேத்து பார்த்தது இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன். சரிங்களா? இந்த இடத்துல இருந்து பாருங்களேன், நான் லைன்ல கூட வரைஞ்சு காட்டுறேனே. இந்த லைனு பிளஸ் இந்த இடம். சரிங்களா? பாருங்க. ஒரு லோ, ஒரு ஹை. இப்ப அகைன் லோ வந்து ஹை போயிருக்கு. ஹை அப்ப பிரேக் அவுட் குடுத்துருக்கு. திருப்பி எக்ஸாக்ட்டா பாருங்களேன். இந்த இடத்துல வந்து ரீட்டெஸ்ட் பண்ணிருக்கு பாருங்க. ரீட்டெஸ்ட் பண்ணி திருப்பி ரிவர்ஸ் ஆகுது. ஸோ இந்த ட்ரெண்ட் ஃபர்தரா அப் ஆகுறப்ப ஒரு நல்ல புல் பேக் மூவ் குடுக்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. சரியா? ஆனா எந்த இடத்துல குளோசிங் நடந்துட்டு இருக்கு? இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன். இங்க பார்த்தோம்ல டெய்லில பார்த்த ரெசிஸ்டன்ஸ் லைன்ல இப்ப குளோசிங் இருக்கு. ஸோ நாளைக்கு கேப் அப் ஆகி ஓப்பன் ஆச்சுன்னா, ஒரு நல்ல அப் ட்ரெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த கேப்ப ஃபில் பண்ணிட்டு ரீட்டெஸ்ட் பண்ணி மேல ஏற ட்ரை பண்ணும். ஓகேங்களா? சரி. இப்ப நம்ம வந்து 15 மினிட்ஸ் கேண்டிலுக்கு போய்க்கலாம். அதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட் இதுல ரெசிஸ்டன்ஸ் லைன் வந்துச்சுன்னா, அடுத்த ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு மார்க் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, மேக்ஸிமம் இதுல டச் ஆயிருக்கிற பாயிண்ட்ஸ், நெக்ஸ்ட் லெவல் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த 44,056 ரீஜியன். சரிங்களா? நான் அதுக்கு என்ன பண்றேன், லைன் செக் பண்ணிக்கிறேன். 44 அதாவது ரெட் கலர்ல டாட்ல இதெல்லாம் கன்ஃப்யூஸ் ஆகாம இருக்கிறது ஃப்ரெண்ட்ஸ். எப்பவுமே வந்து இந்த எல்லோ கலர்ல வரைஞ்சிருக்க லைன் வந்து வீக்கோடது, கிரீன் கலர் வந்து ப்ரீவியஸ் மந்தோட ஹை அண்ட் லோ, வயலட் கலர் வந்து டேவோட ஹை அண்ட் லோ. ஸோ நம்ம ட்ரேட் பண்ணிட்டு இருக்கப்ப 15 மினிட்ஸ்ல இந்த இடத்துல எந்த லைன்ல இப்போ ட்ரேட் ஆயிட்டு இருக்குங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக தான் இதை நான் வரைஞ்சிட்டு இருக்கேன். சரிங்களா? ஸோ என்னோட அடுத்த ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் நம்பர் பிளஸ் இந்த ஜோன். சரிங்களா? இந்த இடத்துல உள்ள கன்சல்டேஷன், இந்த இடத்துல உள்ள கன்சல்டேஷன் பிளஸ் இந்த ஏரியாவில் உள்ள கன்சல்டேஷன் ஜோனை எடுத்துக்கிறேன் நான். ஓகேவா? சரி. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? 15 மினிட்ஸ் போயிடலாம். 15 மினிட்ஸ்ல எப்படி நாளைக்கு ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். 15 மினிட்ஸ் கண்டிப்பா வச்சுட்டேன். சரிங்களா? ஸோ இப்போ வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி 15 மினிட்ஸ் கேண்டில்ல இருக்கு. சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த 15 மினிட்ஸ் கேண்டில்ல இன்னைய டேவோட ஹை ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆச்சு அப்படின்னா, டவுன் ஆகிற பட்சத்துல 43,600 ரீஜன் வந்து ரெசிஸ்டன்ஸ் வரும். ஆக்சுவலா இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட்டா ஆக்ட் ஆகி திருப்பி டவுன் கொடுத்துச்சுன்னு வச்சுங்களேன், 43,500 வரைக்கும் கீழே டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சரிங்களா? அதுவும் பிரேக் அவுட் ஆச்சு கீழே இறங்குச்சுன்னா ப்ரீவியஸ் டே அதாவது இன்னைய டேவோட லோ 43,400 ரீஜன். சரிங்களா? இந்த இடம் வந்து ஒரு கன்சால்டேஷன் ஜோனாகவோ அப்படி இல்ல மேல பிரேக் அவுட் ஆச்சுன்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்டையும் கீழே டவுன் ஆகுறப்போ ஒரு டவுன் ட்ரெண்டையும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் இந்த ஜோன் இருக்கு பாத்தீங்களா? இன்னைய டேவோட ஹை அண்ட் லோ இந்த ஜோனுக்குள்ளாரே இருக்கிறப்ப வந்து ஒரு சைடு வேஸையும் ஒரு கன்சால்டேஷன் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஸோ நீங்க வந்து 15 மினிட்ஸ்ல அப்ரோச் பண்றீங்க அப்படின்னா 43,650க்கு மேல இதுக்கு மேல ஸ்ட்ராங்கா மூவ் ஆகுறப்ப நெக்ஸ்ட் டார்கெட் 43,800யும் இதுக்கு அடுத்த ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் லெவல் பார்த்தீங்கன்னா 44,000 ரவுண்ட் நம்பர் அதுக்கு மேல மூவ் ஆனா கூட 44,050 அந்த ரீஜன் வரைக்கும் மேல ஏறதுக்கு வாய்ப்பு உண்டு. சரிங்களா? இதே டவுன் ஆகுது அப்படின்னு நீங்க கன்சிடர் பண்ணீங்கன்னா 43,600 இந்த ரீஜன் இருக்குல்ல இந்த ட்ரெண்ட் லைன் இந்த லைனுக்கு கீழே டவுன் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் 43,470 அதாவது 43,500 வரைக்கும் அதுக்கடுத்து கீழே இறங்குச்சுன்னா 43,400 வரைக்கும் இறங்க வாய்ப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடம் வந்து சப்போர்ட்டா ஆக்ட் ஆகும். இந்த சப்போர்ட் பிரேக் ஆச்சுன்னா நமக்கு எகைன் இங்க வரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா? இந்த ட்ரெண்ட் லைனை தான் வந்து ரீச் பண்ண ட்ரை பண்ணோம். அது வந்து 43,150 ரீஜன் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியான ஐடியா கிடைச்சிச்சா? நிஃப்டி, பேங்க் நிஃப்டில எப்படி ட்ரேட் பண்ணலாம்? எந்த சைடு சி சைடு போலாமா? பி சைடு போலாமா? அப்படி நம்ம எந்த இடத்துக்கு போனா எத டார்கெட்டா வைக்கணும் அப்படிங்கிற ஐடியா எல்லாமே உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே எஃப்ஐஎஸோட டேட்டா ஆல்ரெடி பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். எஃப்ஐஎஸ் எந்த அளவுக்கு இன்னைக்கு ட்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறப்ப ஓகே எஃப்ஐஎஸ் வந்து 549 கோடிக்கு வந்து செல்லிங்ல தான் இருக்காங்க. ஸோ ஸ்டில் எஃப்ஐஎஸ் வந்து நமக்கு என்ன செல்லிங்ல தான் இருக்காங்க. இதையும் நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். சரிங்களா? எஃப்ஐஎஸ் பையிங்ல வர்றப்ப நமக்கு வந்து ஒரு நல்ல பேக் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஸோ இது ரிலேட்டடா ஏதாவது டவுட்ஸோ இல்ல இன்னும் ஏதாவது அடிஷனல் பாயிண்ட்ஸ் நான் ஆட் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா எனக்கு அதை கமெண்ட்ல சொல்லுங்க.
நம்ம அடுத்து வர வீடியோல அதையும் ஆட் பண்ணி சொல்ல ட்ரை பண்ணலாம். தேங்க் யூ. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃபிரெண்ட்ஸ்.